ஃப்ரெண்ட்ஸ், நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தேன். உங்க அம்மா, உங்க தம்பி, உங்க புள்ள ஒரு 2024 டிஎம்கே ஓட்டு போடுவா, ஏடிஎம்கே ஓட்டு போடுவா, சீமானுக்கு ஓட்டு போடுவா, அப்ப டிவிகே ஓட்டு போட்டா யாரு கூப்பிட்டு போட சொல்லு. எதுக்கு ப்ளீஸ்? யாருக்கு ஓட்டு போடுறது? ஆக்சுவலா நான் தளபதி ஃபேன் சொல்றதை விட இவ வந்து பாண்ட் தளபதி ஃபேன். எதுக்கு வந்திருக்கோம்னா தெரியாது, ஆனா எவ்வளவு தெரிஞ்சுக்கு பாருங்க. நமது சின்னம், நமது கட்சி, நமது தலைவர். சரி, கொடி கொடி பாட்டு. விஜய் பார்க்க போறோம். நீ வரியா? உங்களுக்கு இப்ப ஓட்டே கிடையாது. நீங்க பேசுறதுனால தளபதிக்கு எப்படி அது சப்போர்ட்டா மாறும்? இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்க, ஒரு சின்ன பிள்ளைங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இப்படி சொல்லுது, விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடுங்க, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க, ஒரு மாற்றம் வரட்டும்னு எதிர்பார்க்குது. அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம வயசில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக டிவிகேக்கு ஓட்டு போட தான் போகிறோம். சில பேர், இதுலேயே சில பேர் வந்து நாங்கள் டிஎம்கே ஆளுங்க, நாங்கள் ஏடிஎம்கே ஆளுங்க, என்டிகே அப்படின்னு சம்திங் மற்றும் பலர், இவங்க எல்லோரும் இருக்கிற கட்சிங்களை தான் ஆதரிக்கிறாங்க, பார்க்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் என் கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க சொல்கிற விஷயத்த எங்கள் ஜென்ரேஷனில் இருக்கிற ஆளுங்க நாங்கள் கேட்குறோம். எங்களை வளர்த்து எங்களை இவ்வளோ தூரம் ஆளாக்கி விட்டது நீங்கள் தான். அதாவது இந்த ஏடிஎம்கே டிஎம்கே இந்த பீரியடில் இருந்த பேரண்ட்ஸ் நீங்கள் தான் வந்து எல்லாமே பண்ணது எங்களுக்கு. அப்படி இருக்க நீங்கள் ஏன் இன்னும் மாற மாட்டேங்கிறீங்க? எங்கள் பேச்சை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நீங்கள் படிக்க வச்சனால தான் எங்களுக்கு இவ்வளோ தூரம் யோசிக்க தெரியுது, இவ்வளோ தூரம் நாங்கள் ஒரு சேஞ்சஸ் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது டிவிக்கேன்னு இல்லை, ஒரு மாற்றம் வரட்டும்ல. வந்து சப்போஸ் அவங்க 5 வருஷத்தில் என்ன பண்ணுறாங்கன்றது தெரியும்ல. நாளைக்கு எலெக்ஷன் டேட்டு கண்டிப்பாக யோசித்து சிந்தித்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்மளோட ஓட்டை எல்லாருமே 100% போடுங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். புது ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குங்க. நன்றி.